அரெஸ்ட் பண்ணணும்னு வந்துட்டாங்க. இவர் வந்து லாயர் வரணும்னாரு, வந்துட்டாங்க. கதவு சாத்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணாமல் போயிட போகிறாங்களா? இல்லைங்க, கதவு பூட்டப்பட்டிருக்கின்றது, அதனால சீல் வைக்கலாம். ஐயோ, அது கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவங்க என்ன ஈடியா? இது ஒரு தேவையில்லாத முயற்சின்னு தான் சொல்லுவேன் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். பாருங்க, சமீபத்தில் கோர்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க, கேஸை போடுறீங்கன்னா அது நிற்குமான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படி. இந்த மாதிரிலாம் போயிட்டே இருந்ததுன்னா ஏற்கனவே குண்டாஸ் போட்டு அதையும் குவாஷ் பண்ணிட்டு வெளில வந்தவர் சவுக்கு சங்கர் மறுபடியும் வந்து இது நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போகலாம். இவங்க இங்கே போவாங்க, அப்புறம் மேலே போவாங்க அப்படின்னு. சரி, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து எந்தெந்த வழக்குகளில் கைது செய்யணும் அப்படின்றத பற்றி கிளீனாக டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த மாதிரி கோர்ட்டுடைய டைரக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லா காவல் நிலையங்களுக்கும் இது பண்ணணும் அப்படின்ட்டு டிஜிபிக்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த பாண்டி நாட்டில் யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்னு ஹேமநாத பாகவதர் கண்டிஷன் போடுவார் பாருங்க. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத கைதுகளை தடுக்க வேண்டும், மனித உரிமை மீறல், தனி மனித சுதந்திரத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் கைட்லைன்ஸ் நாளைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண முடியாமல் நிற்பாங்க. அதுதான் ஒரு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக அதை சும்மா சும்மா நம்ம யூஸ் பண்ணோம்னா கடைசியில் அந்த அதிகாரத்தையே பிடுங்கிடுவாங்க. அந்த அதிகாரம் கோர்ட்டுக்கிட்ட இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும்.